இதுதான் வந்து பட்ஜெட்ல இருக்கிற அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. இதுல இல்லாம போர்ட்டல்ல சில விஷயங்கள் வந்து ஒரு 5-6 விஷயங்கள் கவர் பண்றோம். இப்போ நீங்க காம்போசிஷன், அதாவது ரெகுலர் வந்து காம்போசிஷன் போக வேண்டும் என்றால் 26, 27க்கு போனோம் அப்படின்னா சிஎம்பி 02 அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 31st March 2026 அப்படின்னு. இது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் டு ஆப்ட் காம்போசிஷன் லெவி அப்படின்ற விஷயங்கள் போனீங்க அப்படின்னா நீங்க ஆப்ட் பண்ணலாம். 31st Marchக்குள்ள நீங்க ஆப்ட் செய்ய வேண்டும் அப்படின்னு விஷயங்கள் சொல்றோம். ரெகுலர்ல இருந்து காம்போசிஷன் போகும்போது ஐடிசி 03 வித்தின் டியூ டேட்ல அந்த ஐடிசி ரிவர்சல் பண்ண வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்றேன், எஸ்இசெட் பண்றேன் வித்தவுட் பேமெண்ட்ல அப்படின்னா எல்யூடி நம்ம வந்து ஏப்ரல்ல இருந்து இருக்கணும். அதனால 31st 3க்குள்ள அதை வந்து எடுக்கிறதுக்கு போர்ட்டல் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுல 25, 26 காட்டும், 26, 27 காட்டும். ஏன் 25, 26 காட்டுது? இப்ப புதுசா எடுத்தவங்க ஒரு 1.5 மாசத்துக்கு போடணும் அப்படின்னா 25, 26 காட்டும், 26, 27 எனேபிள் பண்ணிட்டாங்க போர்ட்டல்ல. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஜனவரி 2026 இருந்து சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி இந்த லைபிலிட்டியை பார்க்கும்போது என்ன நெட் லைபிலிட்டியோ அந்த நெட் லைபிலிட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுச்சு. ஆக்சுவலா அது என் கூட இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல இருக்கிற கேஷ் பேலன்ஸை லெஸ் பண்ணி தான் வரணும். அது போர்ட்டல்ல இம்ப்ளிமெண்டேஷனை இனிமே லைபிலிட்டியில எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல பணம் இருந்தது அப்படின்னா வந்து அதை கழிச்சுட்டு நெட்டுக்கு மட்டும்தான் அது ஒர்க் அவுட் பண்ணும். ரூல் 88B வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்போது போர்ட்டல்ல நெக்ஸ்ட் மந்த் போர்ட்டல் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அதை நீங்க அதை கீழே கம்மியா மாத்தணும்னா மாத்த முடியாது. அதிகமா மாத்தணும் அப்படின்னா மாத்திக்கொள்ள முடியும் சொல்றதுதான். எடிட்டபிள் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது, அப்லோட் வந்து பண்ண முடியும். டாக்ஸ் பேயர் மஸ்ட் இன்க்ரீஸ் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் அவர் ஒர்க் அவுட் பண்ண அதிகமா இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு ஃபெசிலிட்டி தான் கொடுக்குறாங்க. அந்த ஃபெசிலிட்டியை வந்து நம்ம வந்து பார்த்தாவது சரி பண்ணிக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது வந்து ரிவைஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட்டேஷன் ஃபார்முலாவை இந்த மாதிரி கொடுக்குறாங்க. 88B வந்து ஊக்குவிக்கிறாங்க. இந்த 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 ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஜனவரி மந்த் என்னோட ஜிஎஸ்டிஆர் 1A டிசம்பர் மந்த் விட்டு போனதா ஜனவரியில போடும்போது 3B பண்ணும்போது கேட்கும் இந்த லைபிலிட்டி இந்த மாசத்துக்கா ப்ரீவியஸ் லைபிலிட்டிக்கான ஒரு காலம் டேபிள் 6ல வந்து காட்டும். அந்த இடத்துல அவன் இனிமே என்ன பண்ணிட்டான், நீங்க போடாதீங்க, ஆட்டோ பாப்புலேட் அதுவும் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் மந்த் போடும்போது அது கிராஸ் லைபிலிட்டியில வரும், நெட் கரண்ட் போடும்போது நெட் லைபிலிட்டியில வரும். அதுக்காக ஒர்க் அவுட் பண்றதுக்காக அதுவும் நாங்க ஜிஎஸ்டிஆர் 1A பார்த்து கால்குலேட் பண்ணி அந்த டேபிள் 6ல லைபிலிட்டியை ஆட்டோ பாப்புலேட் பண்ணிக்குவோம் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு சஜஸ்டிவ் மெத்தட் தான். ஏதாவது தப்பு இருந்தா நீங்க மாத்திக்கங்க அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். டாக்ஸ் பேயர் கேன் இன்க்ரீஸ் த வேல்யூ இஃப் ரெக்கார்ட் அஸ் பர் ரெக்கார்ட் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. 6.1ல அந்த விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த ஐடிசி யூட்டிலைசேஷன் இதுல வந்து சில கொஞ்சம் வந்து இந்த 86B அப்படின்னு இந்த இன் மேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேனர்ல தான் நீங்க ஐடிசி கிளைம் பண்ணுவோம். ஐடிசி வந்து ஐஜிஎஸ்டி லைபிலிட்டி அதிகமா இருந்து ஐடிசி ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அடுத்து சிஜிஎஸ்டி அப்புறம் எஸ்டிஎஸ்டி தான் வந்து செட் ஆஃப் மெத்தட்ல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ல சிஐஎஸ்ஓ எந்த ஒரு மெத்தட் ஃபிளெக்சிபிளா நீங்க வந்து கழிச்சுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை ஒரு சஜஸ்டிவ் கிராஸ் யூட்டிலைசேஷன் ஆபரேஷன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் சில அரெஸ்ட் பண்ணும் வந்து ஒர்க் பண்ண கூடாது. அப்போ அந்த சிஐஎஸ்சி நீங்க எந்த ஒரு சீக்வன்ஸ்லயும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. இது ஜனவரி 2026 இருந்து நம்ம பண்ண போற இன்னில இருந்து உங்களுக்கு 3STR 3B பண்ற ஒரு அப்டேட் வந்து நம்ம கொடுக்குறோம். இது இல்லாம வந்து நான் ஒரு கம்பெனியை கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணும்போது ஜிஎஸ்டிஆர் 10 ஃபைல் பண்ணணும். ஆக்சுவலா எப்பவுமே ஒரு மாசம் முடிஞ்சா அந்த இன்ட்ரெஸ்ட் அடுத்த மாசம் வரதுனால கடைசி மாசம் ஜிஎஸ்டிஆர் 3B பண்றதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் அடுத்த மாசம் வராதனால அது ஜிஎஸ்டிஆர் 10 வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் அக்கோமடேட் பண்ணி அந்த டாக்ஸை வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டும் சொல்ற விஷயங்களை புது ஜிஎஸ்டிஆர் 10ல இருக்கிற அப்டேட்டை வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு இதோட வந்து என்னுடைய அப்பீல் என்ன அட்ஜுடிகேஷன் ஆபீஸர் போற ஆர்டர் நான் அப்பீல் போட்டு ஃபர்ஸ்ட் அப்பீல் போறேன். அந்த ஃபர்ஸ்ட் அப்பீல் போகும்போது அது அட்வர்ஸா தோத்து போச்சு அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ட்ரிபுனல் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டரும் வந்துருச்சு, நம்ம பார்த்தோம், சோசியல் மீடியால பார்த்தோம். அப்படி வாட் எவர் 31st March 2026 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து அட்வர்ஸ் ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தோத்து போயிட்டோம் அப்படின்னா அடுத்து செகண்ட் அப்பீல் ஜிஎஸ்டி ஸ்டார்ட் போறதுக்கு உண்டான டைம் லிமிட் 30th June 2026 அப்படின்ற விஷயங்களை கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வாட் எவர் லெவல் பெஸ்ட் எனக்கு என்ன தெரிஞ்சதோ ஒரு சிம்பிளா இன்னைக்கு சார் இன்கம் டாக்ஸ் கொடுக்கும் போது ஜிஎஸ்டி கொடுக்கலையான்ற ஒரு விஷயங்கள் வந்துடக்கூடாது. அந்த அடிப்படையில வந்து ஒரு ஜிஎஸ்டி ஒரு அப்டேட்டை வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு பிடிஎஃப் பண்ணி கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் ஷேர் அவர் குரூப்ல வந்து ஷேர் ஆகும்.
வாட் எவர் லெவல் பெஸ்ட் எனக்கு என்ன தெரிஞ்சதோ நான் கையாண்டேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஓவர் டு அவர் லோகேஷ் ராஜேந்திர சார்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். தேங்க்யூ.